கேளுங்கள் சபையோர்களே, நம்முடைய பாரம்பரிய கலையாகிய தெருக்கூத்து கலை, இந்த மகாபாரதம் என்பது தொன்று தொட்டு வாழியாடி வாழியாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த வாழியாடி வாழியாக இந்த மகாபாரதமாகப்பட்டது நாடக வடிவிலாகவும் சொற்பொழியின் வாயிலாகவும் இது நல்லபடியோடு நடந்து கொண்டு வருகிறது. நம் முன்னோர்கள் இயற்றியது. நாடகம் இப்படிதான், துச்சாதனன் இப்படிதான் அப்படின்னு வேடமேற்று நம் முன்னோர்கள் நடத்தினார்கள். ஏனென்றால் மகாபாரத காவியத்தில் மிகவும் கொடிய ஒரு வேடங்கள், 2 வேடங்கள், தவிர்க்க முடியாத பாவங்கள். அது ஒன்று துச்சாதனன், மற்றொன்று கீச்சகன். ஏன்னா இந்த துயிலூரிலும் 3 தடைகள் உண்டு துச்சாதனனுக்கு. ஆனா கீச்சக சம்ஹாரத்தில் தடை என்பதே கிடையாது. அதையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா பார்ப்பவருக்கு மட்டும்தான் ஏதோ நாடகம் நடக்குதுன்னு தெரியும். ஆனா உண்மை அது அல்ல. சத்தியமா நான் படும் வேதனை, என் வலியெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இதை மற்றவங்களால கண்டிப்பா உணரவே முடியாது. இந்த வேடம் ஏற்றி யார் ஒருவர் நடிக்கிறாரோ அவங்களுக்கு அந்த வலி